வணக்கம், வெல்கம் டு வாட்ஸ்அப் தமிழா. நம்மளோட சேனலில் கண்ணதாசனுடைய பாடல் பிறந்த கதை அப்படிங்கிற டாப்பிக்கில் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு ரொம்ப பாப்புலரான பாடல் பிறந்த கதையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் இயக்கிய அந்த படத்தில் வந்த பாடல் என்ன, அந்த பாடலுக்கான சிச்சுவேஷன் எப்படி விளக்கப்பட்டது, அந்த பாடலை உருவாக்குவதற்கு கவிஞர் கண்ணதாசனும் எம்எஸ்வி அவர்களும் எப்படி அதை உருவாக்கினார்கள் அப்படிங்கிற கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணால் போய் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்ரிடே இன்னையிலிருந்து எனி டைம் பிஃபோர் 6 o'clock இந்த ஈவினிங் ஒரு வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். வாங்க நம்ம கதைக்குள்ளே பயணப்படுவோம். தமிழ் சினிமாவிலேயே பல புதுமையான படங்களை கொடுத்து புதுமை இயக்குனர் அப்படிங்கிற பேரை வாங்கினவர் நம்ம இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள். அவரோட மூவிஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவு, இசை, பாடல், இயக்கம் இதெல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் அவரை புதுமை இயக்குனர் அப்படின்னு சொன்னாங்க. அவர் அடுத்ததாக ஒரு படத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இது ஒரு காதல் படம், ஆனால் நகைச்சுவை கலாட்டா நிறைஞ்ச ஒரு காதல் படத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறாரு. ஒரு படத்தோட வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னா முதல் வேலை அந்த காலகட்டத்தில் பாடல்களை உருவாக்குறது. ஒரு கவிஞர் எழுதணும், இசையமைப்பாளர் அந்த பாடலுக்கு இசையமைக்கணும், கம்போசிங். இது பெரும்பாலும் அந்த காலங்களில் எங்கே நடக்கும் அப்படின்னா, அந்த முதலாளி படம் எடுக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் கம்பெனியினுடைய முதலாளியினுடைய ஆஃபீஸ்லேயோ அல்லது வீட்லேயோ தான் இந்த கம்போசிங் நடக்கும் அந்த காலத்தில். இப்போ இயக்குனர் ஸ்ரீதர் சித்ராலயா ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆஃபீஸ் ஒன்று வச்சுருந்தார். அந்த ஆஃபீஸுக்கு இந்த பாட்டு எழுதுறதுக்கு கவிஞர் கண்ணதாசனையும் நம்ம இசையமைப்பாளர் எம்எஸ் விஸ்வநாதனையும் வர சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு எம்எஸ் விஸ்வநாதன் உட்காந்துட்டார். இவர் ஏற்கனவே இந்த படத்தின் கதையை ஸ்ரீதர் வழியாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். வழக்கம் போல் நம்ம கவியரசு கண்ணதாசன் அவர்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்காரு. பக்கத்தில் எம்எஸ்வி அவர்கள் ஹார்மோனப்பட்டியோடு உட்கார வச்சுக்கிட்டு இப்போ கவிஞர் கண்ணதாசன்கிட்ட இந்த படத்தோட கதையையும் கலகலப்பான இந்த பாடலோட சிச்சுவேஷனையும் விளக்கிய இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு பணக்கார தந்தையார், அவர் ஒரு பெரிய எஸ்டேட் ஓனராக இருப்பார். அவருக்கு 2 பொண்ணுங்க. இந்த பணக்கார வீட்லேயே பிறந்து வளர்ந்து பெண்ணுங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கிறாங்க. இந்த முதலாளி என்ன பண்ணுறாரு, ஒரு இளைஞனை இந்த எஸ்டேட்டுக்கு மேனேஜர் வேலைக்கு சேர்க்குறாரு. அவரும் கொஞ்சம் மிடுக்கானவராக இருந்தார். இந்த 2 பெண்களுக்கும் அந்த மேனேஜருக்கும் ஆகலை. வேலையை விட்டு இவரை தூக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு பணக்கார தந்தை அவங்கள வேலையை விட்டு தூக்கிடுறாரு. அவரோட பொண்ணுங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி ஒழுங்காக வேலை பார்க்குற என்னை எப்படி நீங்கள் வேலையை விட்டு தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் கொடி பிடிச்சிக்கிட்டு நண்பர்களோடு சேர்ந்து கலாட்டா பண்ணி இன்னும் வேலைக்கு சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற மாதிரியான ஒரு பாடல் தான் இந்த பாடல். இதன் பாடலுக்கான சிச்சுவேஷன். இதை இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் விளக்கி சொல்கிறாரு. சொல்லிட்டு அந்த பக்கத்து ரூமில் கதை விவாதத்துக்கு போயிடுறாரு. கதை விவாதத்துக்கு போனாலும் இந்த பாடலை 2 பெரிய மனுஷங்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்திருக்கோம், ஜாம்பவான்கள் கிட்ட, கண்ணதாசன், எம்எஸ்வி. இவங்க பேசும்போது எந்த நேரத்தில் வேணாலும் கண்டென்ட் கிடைக்கும், பாடல் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த பக்கம் உட்காந்துருக்கிற ஸ்ரீதருக்கு தெரியும். அதனால் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டே ஸ்ரீதர் அந்த அறையில் உட்காந்துருந்தாராம். இயக்குனர் இப்படி சொல்லிட்டு போன உடனே கண்ணதாசன் அவர்கள் எம்எஸ்சி பக்கம் பார்த்து என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறாரு. எம்எஸ்சி அன்னைக்கு டெய்லி நியூஸ் பேப்பரை புரட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. உடனே கண்ணதாசன் வழக்கம் மாதிரியே அவரை கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்னா ரெகுலராக இது பண்ணுறது, பாடல் எழுத வரும்போது இந்த மாதிரி மற்றவர்களோட கலாய்ப்பு, மெயினாக எம்எஸ்வியோட ரொம்ப கலாய்க்கிறவர் நம்ம கண்ணதாசன். இப்போது நியூஸ் பேப்பரை அவர் படிக்கிறத பார்த்த உடனே கண்ணதாசன் ஏன் கலாய்க்கிறாருன்னா, என்ன விஷு நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிற அப்படின்னு கேட்டிருக்காரு கிண்டலா. ஏன்னா எம்எஸ்விக்கு பார்த்தீங்கன்னா நாட்டு நடப்பு, உலக அரசியல், உள்ளூர் அரசியல் எதுவுமே தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம், அவருடைய கவனம் எல்லாமே இசை மேலே மட்டும்தான் இருக்கும். அதனால் அவர் பேப்பர் படிக்கிற விஷயத்தை இவர் கிண்டல் பண்ணியிருக்காரு. எம்எஸ்வியோட திறமையை பற்றி கவிஞர் கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் சொல்லுவார். நீங்கள் இறைவனை அடையணும் அப்படின்னா இறை சிந்தனையில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா எம்எஸ்வியை உதாரணமாக சொல்லியிருப்பார். ஆப்கானிஸ்தானுக்கு எம்எஸ்வியை கண்ணதாசன் கூட்டிக்கிட்டு போய் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் காட்டி தெரியுமான்னு கேட்டாராம். எம்எஸ்விக்கு வழக்கம் போல் அங்கே ஒன்றுமே தெரியாது, அப்பாவியாக இருப்பார். கடைசியில் அந்த நாட்டில் புகழ்பெற்ற கஜினி முகமது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. யாருன்னே கஜினி முகமது அப்படின்னு கேட்டாராம் எம்எஸ்வி. அடுத்தது ரஷ்யாவுக்கு போகும்போது அந்த நாட்டுடைய பேரும் புகழையெல்லாம் சொன்னாராம். லெனின், ஸ்டாலினியாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு.
எம்எஸ்வி யாருன்னே அந்த லெனின், யாருன்னே இந்த ஸ்டாலின் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுவே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி அப்பாவித்தனமாக சொல்லக்கூடிய எம்எஸ்வி அதே ரஷ்யாக்குள்ள ஒரு மியூசிக் ஹாலுக்குள்ளே கூட்டிக்கிட்டு போய் உட்கார வச்சா, அந்த பியானோவில் உட்காந்து ரஷ்ய நாட்டு இசையை அவர் வாசிக்கும்போது அந்த ஊர் ரஷ்யர்களே மிரண்டு போவாங்க. உலகத்தில் அவனுக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் இசை மட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். அந்த மாதிரி நீங்கள் மற்ற எல்லாத்தையும் மறந்துட்டு இறைவனை நினச்சிங்கன்னா மட்டும்தான் இறைவனை அடைய முடியும். இன்றைக்கி பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதில் ஐசனோவர் அப்படிங்கிற ஒரு பேர் அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்திருக்குது. உடனே விளக்கம் போல் எம்எஸ்சி 2-3 நாளாக இந்த ஐசனோவர் அப்படின்ற ஒருத்தரோட பேர் வந்துக்கிட்டே இருக்கு, யாருண்ணே இவர் அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே கண்ணதாசன் சொன்னாராம், இன்னுமா நீ திருந்தலை? உனக்கு ஆப்கானிஸ்தான் ரஷ்யா பற்றி தெரியாது, உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய நாடு அமெரிக்கா, அதை பற்றி கூட தெரியாதா? அவர் தாண்டா அமெரிக்கன் பிரசிடெண்ட்டு, அமெரிக்க ஜனாதிபதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே எம்எஸ்வி அதுக்கு ஒரு வேடிக்கையான பதில் சொன்னாராம், அண்ணே அந்த அமெரிக்க ஜனாதிபதியை பற்றியோ அமெரிக்காவை பற்றியோ எனக்கு தெரியாது, ஆனால் அமெரிக்காவில் என்ன பாட்டு ஃபேமஸாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியும். இப்போ கூட ஏதலாவோன்னு ஒரு சாங் வந்திருக்கு, அதை நான் பாடுறேன்னு சொல்லிட்டு அதை பாட ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இந்த ஐசனோவர் யார் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு கவிஞர் கலாச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த வார்த்தையை உள்ளே போட்டு அந்த பாடலை வேடிக்கையாக பாடியிருக்காரு. ஐசனோவர் ஏவலாவோ அப்படின்னு அந்த அமெரிக்கன் பாப் சாங்கை பாடிக்கிட்டு இருந்திருக்காரு. அது வரைக்கும் இவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்க, கண்டென்ட் கிடைக்குமா அப்படின்னு பக்கத்து ரூமில் இருந்த ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம டைரக்டர் ஸ்ரீதர், அப்பா நமக்கு கண்டென்ட் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் அவர், இப்போ நீங்கள் பாடினீங்கல்ல வந்து சொல்கிறாரு, இப்போ நீங்கள் பாடினீங்கல்ல அந்த பாப் சாங்கையும் இந்த பாட்டுக்கு டியூனாக வச்சுருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்படி அவர் சொல்லிட்டு போன உடனே கவிஞர் பக்கம் திரும்பி எம்எஸ் விஸ்வநாதன் சொல்லியிருக்காரு, என்னங்க நான் வாயில் ஏதோ ஒரு அமெரிக்கன் பாட்டை பாடினேன், அதை தான் இந்த படத்தில் இந்த பாட்டுக்கு டியூனுன்னு சொல்லிட்டு போகிறாரு, இதில் எழுதுன இது எப்படி சரியாக வரும்? சரி நீங்கள் வரிகளை சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் கண்ணதாசன் வரிகளை சொல்லாமல் மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிடுறாரு. கொஞ்சம் நேரம் ஆகி போயிடுது. எம்எஸ் விஸ்வநாதன் கோபத்தில் சொல்லியிருக்காரு, அண்ணே இங்கே பாருங்கள், நீங்கள் வரிகளை சொல்லாமல் இப்படி ஆஃப் டே நீங்கள் கடத்திட்டீங்க, எனக்கு பக்கத்து ஸ்டுடியோவில் இன்னொரு வேலை இருக்குது, நான் போய் அதுக்கு டியூன் போடணும், கவிஞர் ஆலங்குடி சோமு அதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு, இன்றைக்கி ஒரு பாட்டு தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, சீக்கிரமாக சொல்லுங்கள் நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது கண்ணதாசன் கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சிடுறாரு. என்னடா இது, இந்த ஒரு பாட்டோட எம்எஸ்வி போகிறாரு, ஆனால் அவர் ஒரு திட்டத்தோடு வந்திருக்காரு கவிஞர். அவர் எப்போவுமே கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் செலவு பண்ணிடுவார், சீக்கிரமாக செலவு பண்ணிவிட்டு இங்கே 4-5 பாட்டு எழுதி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்திருக்காரு. கவிஞரோட குணாதிசயம் தெரியும் உங்களுக்கு. கவிஞர் கண்ணதாசன் இந்திய ஜனாதிபதியை மாதிரி சம்பாதிக்கிறாரு, ஆனால் இந்தியாவை போல் கடன் வாங்குறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. வர்ற பணத்தையெல்லாம் ரொம்ப வேகமாக செலவு பண்ணுவாராம். அதிருப்தியில் சொல்லியிருக்காரு, ஏண்டா விசு, கையில் இருந்த பணத்தையெல்லாம் பெங்களூரில் போய் 4-5 நாள் நான் செலவு பண்ணிட்டேன், இன்றைக்கி ஸ்ரீதர் படத்தில் ஒரு 4-5 பாட்டு எழுதி பல்காக ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ற கனவோடு வந்திருந்தேன், நீ எங்கேயாவது கிளம்பி போய் அந்த களவில் மண்ணள்ளி போட்டுறாதரா, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ இங்கே இரு, நான் 4-5 பாட்டு எடுத்துகிறேன், இன்றைக்கி எனக்கு 4-5 பாட்டு வேணும், எனக்கு வேலை கொடுறா விஸ்வநாதா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் இதை பக்கத்து ரூமில் இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஸ்ரீதர், நமக்கு இன்றைக்கி கண்டென்ட்டுக்கு மேலே கண்டென்ட் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கிளம்பி கவிஞர்கிட்ட சொல்லியிருக்காரு, கவிஞர் இப்போ நீங்கள் எம்எஸ்வியோட பேசிக்கிட்டு இருக்கும்போது வார்த்தை சொன்னீங்கல்ல, வேலை கூடுறா விஸ்வநாதா, அதையே இந்த பாட்டுக்கு பல்லவியாக வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. எம்எஸ்விக்கு மறுபடியும் ரொம்ப அதிர்ச்சி. என்னடா நான் வாயில் ஏதோ ஒன்று பாடினா அதை டியூனுங்கிறாரு, நீங்கள் வாயில் எதையோ ஒன்று சொன்னால் அதை பல்லவிங்கிறாரு, இந்த பாட்டுக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த வரி சரி வருமா அப்படின்னு சொன்ன உடனே கண்ணதாசன் சிரிச்சுக்கிட்டு, அது இல்லடா விசு, அவர் நம்மக்கிட்ட சொல்லிட்டு போகிறவர் சாதாரண இயக்குனர் இல்லை, புதுமை இயக்குனர் ஸ்ரீதர், நம்ம பேசுகிறத அங்கேருந்து கேட்டுக்கிட்டே இருந்துட்டு ஒரு முடிவோடு தான் சொல்லிட்டு போயிருக்கிறாரு, நமக்கு ஒரு டெஸ்ட் வச்சுருக்காரு, அதில் நம்ம பாஸ் ஆகிறோமா இல்லையான்னு பார்த்துருக்காரு, நீ இதேச்சியாக பாடின அந்த அமெரிக்கா பாட்டையே நம்ம டியூனாக வச்சுக்கலாம், நான் உங்கள்கிட்ட வேலை கொடுறா விஸ்வநாதான்னு சொன்னேன் இல்லையா, அவர் சொன்ன மாதிரி அதையே பல்லவியாக வச்சிடலாம், நீ பாடிப்பார் பாடல் வருதான்னு அப்படின்னு கண்ணதாசன் சொல்லும்போது, இதை பாடும்போது எம்எஸ்விக்கு ஒரு சந்தேகம். அண்ணே இந்த படத்தில் ஒரு இளைஞன் முதலாளிகிட்ட வேலை கேட்குறாரு, வேலை குடுடானா கேட்க முடியும், அதனால் அந்த வரியை மாற்றணும் அப்படின்றாரு. உனக்கு என்ன, டியூனுக்குள்ளேயும் பொருந்தணும்,
அந்த இளைஞன் கொஞ்சம் மரியாதையாக கேட்குற மாதிரியும் இருக்கணும். அப்படின்னா விஸ்வநாதன் வேலை வேண்டும் அப்படின்னு போடு, இப்போ பாடிப்பார் அப்படிங்கிறாரு கவிஞர் கண்ணதாசன். பாடி பார்த்தா பாடல் நல்லா இருக்குது. கவிஞர் கண்ணதாசன், எம்எஸ் விஸ்வநாதன், ஸ்ரீதர் அப்படிங்கிற 3 அறிஞர்களுடைய அந்த கலாட்டா பேச்சில், வேடிக்கை பேச்சிலிருந்து உருவான ஒரு அற்புதமான பாடல் தான் 1964 ஸ்ரீதர் எடுத்த காதலிக்க நேரமில்லை அப்படிங்கிற படத்தில் வரக்கூடிய விஸ்வநாதன் வேலை வேண்டும் அப்படிங்கிற கலகலப்பான அந்த பாட்டு. இப்படி கலகலப்பாக தொங்கக்கூடிய இந்த பாட்டில் கவிஞர் கண்ணதாசன் ஒரு தொகையராவை சேர்த்துறாரு. மாடி மேல மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து வச்ச சீமானே, ஆளு அம்பு சேனை வச்சு காரை வச்சு போரடிக்கும் கோமானே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரணங்களையும் கண்ணதாசன் ரொம்ப வேகமாக எழுதி முடிக்கிறாரு. பொண்ணுங்க பேச்சுக்கு புத்திய மாத்திக்கும் மூளை இல்லாதவரே, வேட்டிய மாத்திக்க சேலைய கட்டிக்க வெட்கம் இல்லாதவரே, வேலையின்றி போகாது வேறு வேலை தேடாது பாட்டு பாடி கூச்சல் போட்டு வேலை வாங்குவோம் அப்படின்னு கடன்னு சரணங்களையும் எழுதி முடித்த உடனே இப்போ இந்த 3 பேருக்குமே ரொம்ப ஹாப்பி. இந்த பாடல் முடியும் போது நம்ம எதேச்சியாக அமெரிக்காவில் இருந்த ஒரு பாப் பாடலை பாடினோம், அதை வச்சு ஒரு பாடல் உருவாயிருச்சு அப்படின்னு எம்எஸ் விஸ்வநாதனுக்கு சந்தோஷம். விஸ்வநாதன்கிட்ட வேலை வேணும்னு கேட்டோம், நமக்கு இன்றைக்கி நிறையா பாடல் வேணும்னு, அதை வச்சு ஒரு பாடலை பண்ணிட்டோமே அப்படின்னு கண்ணதாசனுக்கு சந்தோஷம். நாம் எதிர்பார்த்ததை விட ரொம்ப கலகலப்பான அற்புதமான பாடலை இந்த 2 கலைஞர்களும் சேர்ந்து கொடுத்துட்டாங்களே அப்படின்னு ஸ்ரீதருக்கு சந்தோஷம். சரிண்டு எல்லாம் எந்திரிக்கும் போது எம்எஸ்விக்கு ஒரு சந்தேகம். இருங்க இந்த பாட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, உட்காருங்க அப்படின்னு சொல்லி என்னன்னு கேட்கும்போது எம்எஸ்வி சொன்னாராம், முதலாளிக்கு வேற ஒரு பேர் இல்லை சொன்னீங்க பாலையா கேரக்டருக்கு, ஆனால் இப்போ என்னோட பேரை வச்சு ஒரு பாட்டை எழுதி வச்சுட்டாரு, ஆனால் படத்தில் அந்த முதலாளியுடைய பேர் வேறையாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ விஸ்வநாதன் சொல்லி யாரை பற்றி இந்த பாட்டில் பாடுவார், இந்த பாட்டில் தப்பு இருக்குது மாற்றிடலாமா அப்படின்னு எம்எஸ்வி கேட்குறாரு. அதுக்கு ஸ்ரீதருக்கு இந்த பாட்டுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. இங்கே பாருங்கள், அந்த பாடல் வரிகள் தான் எனக்கு முக்கியம். கவிஞர் இப்படி ஒரு வரி கொடுத்ததுனால நான் அந்த கதாபாத்திரத்துக்கு விஸ்வநாதனே பேர் வைக்க போகிறேன். கதைப்படி வேற பேர் இருந்தாலும் கவிஞரோட அந்த வரிகளுக்காக அந்த கதாபாத்திரத்தினுடைய பெயரையே விஸ்வநாதன் அப்படின்னு மாற்றப்பட்டது ஒரு சுவாரஸ்யமான நியூஸு. தமிழ் கலையுலகத்தில் மட்டும் இல்லை, உலகத்தில் வேறு எங்கே நாம் எடுத்துக்கிட்டாலுமே ஒரு கவிஞருடைய எழுத்துக்களுக்கு பின்னால் இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகள் நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனால் அந்த பாடல்களை விட பாடல்கள் பிறந்த கதை தான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த வகையில் கவிஞர் கண்ணதாசன், எம்எஸ் விஸ்வநாதன், இயக்குனர் ஸ்ரீதர் அப்படிங்கிற இந்த 3 ஜாம்பவான்களுடைய விளையாட்டில் வேடிக்கை பேச்சில் பிறந்த இந்த விஸ்வநாதன் வேலை வேணும் அப்படிங்கிற இந்த ஒரு பாடல் பிறந்த கதையை சொல்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.